பெங்களூர் பக்கத்துல உள்ள சூப்பரான ஃபாரஸ்ட் மாரி ஃபீல்ல நம்மளே ஓனா குக் பண்ணி, அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ரிவர்ல ஒரு குளியல் போட போறோம். அந்த அருமையான பிளேஸ் நேம் தான் தலக்காடு. இது கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற அமேசிங் பிளேஸ்ல ஒண்ணு. ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணீங்களா? அதுவும் நீங்களே குக் பண்ணி பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற காவேரி ரிவர்ல ஒரு நல்ல பாத் பண்ற மாரி அதுக்கு இதுதாங்க ஒரு சூட்டபிளான பிளேஸு. இத பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் கூட. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. பெங்களூர் டு தலக்காடு 170 கிலோமீட்டர். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்கனால க்ரௌட் அதிகமாகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏர்லியாக போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி சூட்டபிள் பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நாங்கள் இங்கேருந்து ஏர்லியாக கிளம்பிட்டோம். ரூட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு மைசூர் ஹைவேலேருந்து பிடிதி, ராம்நகரா, சென்னப்பட்னா, நெக்ஸ்ட் மண்டியா பிஃபோரே மலவள்ளிக்கு ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தலக்காடு காவேரி ரிவர் வந்துடும். நம்ம ஓனாக குக் பண்ணி சாப்பிட்றதுனால அதுக்கு தேவையான திங்ஸ், பிளேட்லேருந்து கேஸ் சிலிண்டர், ஸ்டவ், அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். டைம் வந்து அரௌண்ட் 8:30 இருக்கும். இப்பவுமே பாருங்க பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கே, டிரைவ் பண்ணதுக்கு செம்மையா இருக்கு. பெங்களூர் டு மைசூர் அந்த ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம். நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஹைவேல இருந்து நெக்ஸ்ட் பிடுதிக்கு அப்புறமா மலவள்ளி லெஃப்ட் வரும். ஸோ கூகுள் மேப் யூஸ் பண்ணா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போறதுக்கு. தலக்காடு வந்துட்டோங்க. பார்க்கறதுக்கே ஃபுல்லா மரமா ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க ஃபீல் இருக்கு. இங்க வரதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் அண்ட் பார்க்கிங்லாம் சேர்த்து 30 rupees சார்ஜ் பண்றாங்க. ஏர்லியா வந்துட்டோம். ஸோ நமக்கு சூட்டபிளான ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்காக. முன்னாடி நம்ம குளிக்க போகிற ரிவர் பார்த்துடலாம். இதுதாங்க தலைக்காடு ரிவர். பார்க்கறதுக்கே அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம். இப்போ ரெய்னி சீசன் இல்லாதனால அது முட்டளவுக்கு தான் தண்ணி இருக்குது. பார்க்க ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஓகே, சாப்பாடு முடிச்சுட்டு வந்து குளிக்கலாம். ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போது ரசம் கூட ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் சிக்கன் கூட இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மஞ்சள் தூள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சால்ட்டு, ஆச்சி சிக்கன் மசாலா, நல்ல டேஸ்ட் வரும். அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வெளியே வந்து சாப்பிட்றது எப்போவுமே ரெகுலராக ஹோட்டல் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு தண்ணி, ரிவர் இருக்க பக்கத்தில், ஃபாரஸ்ட் இருக்க இடத்துல வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு ஃபீல். இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஆக்சுவலாக ரைஸ், அப்புறம் சிக்கன், ரசம், ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃப்ரை அந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இடமே சூப்பராக இருக்குங்க. ஒரு பொல்யூஷன் கிடையாது, ஒரு நீட்டான ஒரு ஏர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், நல்ல ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். சமையலுக்கு தேவையான தண்ணி வந்து கேரி பண்ணணும் நம்ம அவசியம் இல்லைங்க. இங்கே தண்ணி இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஒரு டேப்ஸில் இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஃபிஷ் வாங்கினா கூட இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பக்கத்தில். இந்த தலைக்காடு இதில் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. கடை இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். What a smell. Give. Good, nice smell is coming. How much you will mix it properly, that much taste will come. Even in mutton also, when you prepare, if you don't mix it properly, then it won't come. You won't get that taste. Wow, final touch. Wow. In the side. In the side. Oh. This much is enough. Wow. Nice. Wow. சிக்கன் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். Sorry. ரொம்ப ஒரு குழியில் போடலாம். ரொம்ப க்ரௌட் வந்துட்டு.
இது ஒரு புது அனுபவம், ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இது. குளிக்கலாம் இப்போ. நிஜமாகவே தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஓடிட்டு இருக்கிற ஆறு, ஸோ எப்போவுமே தண்ணி க்ளீனாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கும் தண்ணி சில்லுன்னு இருக்குது. இதில் வந்து இதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆற்று தண்ணியில் குளிக்கிறது செம்ம ஃபீலுங்க, சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு நீட்டாக நான் வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லை, நிஜமாக சொல்கிறேன். அவ்வளோ நீட்டாக இருக்குது, தண்ணி வேறு சில்லுன்னு இருக்குது, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது, செம்ம ஃபீலு. ஃபேமிலியோடு வாங்க, கிட்ஸு கூட இதுக்கு என்ன முட்டியளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர் பாத்திங்களோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க, நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய ஷாப்ஸ் வேறு இருக்குது, நீங்கள் சாப்பாடு மேபி ப்ரிப்பேர் பண்ணாடா கூட இங்கே வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு சூட்டபுள் பிளேஸுங்க, என்ஜாய் பண்ணதுக்கு ஃபன் பண்ணதுக்கு செம்மையான ஒரு பிளேஸு. அண்ட் மெயினாக நீட்டாக இருக்குது இந்த இடம். இந்த நிர்வாகம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக. அதாவது 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஏற்ற மாதிரி எல்லாமே ஒர்த்தாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. ஒகேனக்கல் போகிற பிளான் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் விசிட் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் போங்க, மற்றபடி எதுக்குமே அது ஒர்த்தே கிடையாது. அங்கே வந்து ஃபுல்லாக நீட்னஸே இல்லை, அவங்க அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் அளவு கூட நீட்னஸ் இல்லை. தலைக்காடு பேரை கேட்கும் போதே ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லிங்காக இருந்தால், ஆனால் வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சால் அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸுங்க. வரவங்க கண்டிப்பாக அந்த ஆறில் ஒரு குளியல் போட்டு போங்க, ரொம்பவே சூப்பரான ஃபீலாக இருக்கும். ஃபைனலி தலைக்காடு இஸ் த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரோடாக இருக்கட்டும், அங்கே போகிற ரிவராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சமையல் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போனால் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். Hope you like this video. Thank you so much for watching my channel. Go and enjoy your day. Bye.